மணத்தக்காளி கீரையில் ஒரு தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மணத்தக்காளி காய் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையையும் மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா அது வதங்கும் முன்னாடி அது கூடயே நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த மணத்தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க. இந்த மணத்தக்காளி காயையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ மணத்தக்காளி கீரை சூப்பு எப்படி செய்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். இந்த மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி காய் இதெல்லாமே வந்து இந்த வெயில் காலத்தில் வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, கம்ஸில் சின்ன உஷ்ண கொப்பளம் அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அதை ஹீல் பண்ணுறதுல ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் அதில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ வயிற்று புண்ணாக இருக்குங்கிறவங்க காரம் சேர்க்காமல் சாப்பிட்டுக்கலாம். மற்றவங்க கொஞ்சம் காரம் வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் காரம் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது வந்து வயிற்று புண்ணு இருக்கவங்க அதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்படியே வதக்கி எடுத்து சாப்பிடலாம். ஆனால் வந்து சிலருக்கு வந்து அந்த காய் வந்து வாயில் கடிபடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டிங்கனாக்கா அந்த தண்ணியிலையே அது நல்லா வெந்து குழஞ்சிரும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு சாம்பார் மாதிரி வச்சுக்கிட்டு அது கூட இதை கிரேவியை சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அடிக்கடி இந்த மணத்தக்காளி கீரையும் மணத்தக்காளி காயும் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா வெயில் காலத்தில் சூட்டுனால் வரக்கூடிய இந்த உஷ்ண கோப்பலம்லாம் சீக்கிரமாக ஹீல் ஆகிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.